டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு நான் வந்து போய் ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டேன். கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு வந்து லேப்டாப் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க தம்பி தங்களுக்கு லேப்டாப் கொடுக்கும்போது லேப்டாப் எடுத்து அவங்க எங்களோட வந்து ஈக்குவலாக வந்து உட்காந்து அவங்களும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம். பர்சனல் இதில் நான் இந்த கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை நான் எப்படி வந்து ரிலேட் பண்ண ஆரம்பித்தேன்னாக்கா, எனக்கு இது தேவையா, நான் கவர்மெண்ட்டை தான் நம்பி இருக்கிறேன்னா இந்த விஷயத்துக்கு அதை நான் பார்க்குறேன். கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் எடப்பாடியே இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுறாரு, நீங்கள் லேப்டாப் ஏன் தரல, நாங்கள் அம்மா ஆட்சியில் கொடுத்தோம். அப்போது பிடிஆர் வந்து ஒரு பக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இது யார் ஸ்டாப் பண்ணால், எப்படி ஸ்டாப் பண்ணால், இது என்னென்னலாம் பண்ணிங்கன்றது ஏடிஎம்கே பண்ண தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி. நேற்று காலையில் எழுந்திரிச்சிட்டு மொபைல் எடுத்துகிட்டு புதிய தலைமுறை நியூஸ் ஆன் பண்ணும்போது ஆல் த சடன் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ், மகளிருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி கிட்ட மேபி சம்திங் அரௌண்ட் 1.3 lakhஸில் 1.3 crores-லேருந்து 1.5 crores-க்குள்ளே இருக்கிற நிறைய மகளிர்களுக்கு 5,000 rupees வந்து 5,000 ரூபாய் வந்து காலையில் வந்து வைப்பு நிதியாக வந்து லைக் கிரெடிட் ஆகிருக்கு அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? இது வந்து எப்படி அப்படின்னு பார்க்கும்போது உடனே அடுத்த அப்படியே ஃபாலோட் பை சிஎம்ஓடைய ஒரு வீடியோ வருது. அதில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த 3 மாதத்தோடைய மகளிர் உரிமை தொகை மாதம் உங்களுக்கு வர அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்ன்றது அடுத்த 3 மாதத்தோட தொகையை வந்து அட்வான்ஸாக இப்போது கொடுத்துட்றோம், அடுத்த 3 மாதம் அது உங்களுக்கு வராது. ஏன் இதை அட்வான்ஸாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இதை வந்து தடை செய்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்குது. எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து சூரிய சந்திரனை தவிர மற்றது எல்லாத்தையும் வந்து இன்னும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து கட்சிகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நபர் போய் கேஸ் போட்டுக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இதனால் வந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸும் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆல்ரெடி அமுலில் இருக்கிற ஒரு ஸ்கீமை மாதம் வர வேண்டிய அமௌண்ட்டை 3 மாதத்தோட அமௌண்ட்டு, அதாவது எலெக்ஷன் வரைக்குமே இருக்கிற அந்த 3 மாதத்தோட அமௌண்ட்டை அட்வான்ஸாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது அட்வான்ஸாக கொடுக்குறது, அடுத்த 3 மாதத்துக்கு வந்து அது வந்து கொடுக்கப்படாது. ஸோ இது அட்வான்ஸாக கொடுத்துட்டு அடுத்த 3 மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கனாக்கா இது வந்து ஏதோ ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சில பேர் சரிடா அந்த 2000 ரூபாய்க்கு வாடா அப்படின்றாங்க. அப்போ 2000 ரூபாய்க்கு வாடான்னு போது அவங்க சொல்கிறாங்க, இது 3 மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம்ன்றது வந்து கோடை மாதத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு கோடை மாதத்தோட சிறப்பு நிதியாக வந்து இது உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் அது சிம்பாலிக்காக அது எதோடு ரிலேட் பண்ணுறாங்கனாக்கா, நெக்ஸ்ட் டென்யூரில் அது வந்து உங்களுக்கு, அதாவது அந்த மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து அது உங்களுக்கு வந்து 2000 வந்து இன்க்ரீஸ் செய்து கொடுக்கப்படும் மகளிர்களுக்கு. அதாவது மகளிர் உரிமை தொகையை 1000லேருந்து 2000 ரூபாய்க்கு வந்து அதை அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு சிம்பாலிக்கு இதுவாக ஒரு கோடை சிறப்பு நிதி அப்படின்ற ஒரு பேரில் முன்னாடி கொடுத்துறாங்க. ஸோ தட் பீப்புள் வில் ஹேவ் அ ட்ரஸ்ட் தட் எஸ் இப்போது கொடுத்துட்டாங்க, ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த மாதத்துலேருந்து 2000 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது தொடர்ந்து நிறைய அரசியல் அது இது எல்லாம் நடக்குது. ஃபைன். ஒரு சில முட்டாள்கள் வந்து பதிவு போடுறாங்க, அவர் பேசுகிறாங்க, வாங்கிக்கோங்க காசு வாங்கிக்கோங்க, உங்கள் கிட்டேருந்து கொள்ளடிக்கிற பணம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இதே முட்டாள்களா, இது ஏதோ ஒரு கட்சி தன்னோட கட்சி நிதியிலேருந்து எடுத்து கொடுக்கல, கை காசாக போய் வீடு வீடாக போய் கொடுக்கல, டோக்கன் கொடுத்துட்டு போய் கொடுக்கல, அரசாங்கம் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அரசாங்கம் இந்த ஃபண்டை அந்த பெனிஃபிஷரிகளுக்கு டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சு, இது யாருக்கு போச்சு, இந்த ஃபண்டோட பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாமே அரசாங்கத்தில் என்ட்ரியில் இருக்கும். யூனியன் கவர்மெண்ட் நினச்சாலும் இந்த என்ட்ரியை வந்து அவங்க எடுத்து பார்க்க முடியும். நாளைக்கு ஒரு வேளை இன்கேஸ் கவர்மெண்ட் மாறிச்சுனாக்கா அடுத்த கவர்மெண்ட்டில் வரவங்கள இது எடுத்து பார்க்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி சேங்ஷன் ஆன ஒரு ஃபண்டு, அடுத்த 3 மாதத்துக்கு வந்து ரிப்பீட்டடாக அது ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். அது வந்து இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஃபண்டு யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வரல, ஸோ ஃபார்ம் திருத்தி கொடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வந்திருக்கு, இன்னமும் ஒரு சில பேருக்கு வரலை. இந்த நியூஸ் பார்த்தோன்னே நான் என்னோடய மனைவி காலையில் ஃபோன் பண்ணியிருக்கும் போது, ஏன்னா நான் சென்னையில் இல்லை, நான் பெங்களூரில் இருக்கிறேன். ஸோ என்னோடய மனைவி வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நியூஸ் பார்த்தியா அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க விசாரி அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரீச் ஆயிருக்கா, கிடச்சிருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்வம், அதனால நான் கேட்டேன். ஸோ என்னோடய மாமியாருக்கு அது வந்து வரல, என்னோடய மனைவிக்கும் ஆப்வியஸ்லி அது வராது. ஸோ என்னோடய அம்மாவுக்கும் அது வரலன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ என்னோட மாமியாருக்கு வந்து ஏற்கனவே அந்த மகளிர் உரிமை தொகை வரல. என்னோட மாமனார் வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் இருந்துக்கிறாரு. பட் அவ்வளோ பெரிய சேலரி வாங்குறது கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. சத்துணவு காப்பாளர் அந்த மாதிரி இருந்துக்கிறாரு. ஸோ அவர் அப்ளை பண்ணும்போது என்ன க்ரைட்டீரியாவில் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, லைக் சர்வே பண்ணுவாங்க. ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆதார் கார்டு மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து நம்மளோட கேஸ் பில், இபி பில் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுப்போம். ஸோ இபி பில் வந்து 10,000 அண்ட் அபவ் வந்து போகுது மாதம். ஸோ 10,000 அண்ட் அபவ் இபி பில் வந்து போகுதுனாக்கா, மாதம் இல்லை, அது 2 months ஒன்ஸ். ஸோ அவ்வளோ போகுதுனாக்கா, ஸோ இவங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ 10,000 ரூபாய் இபி கட்டுற அளவுக்கு வசதி இருக்கிற குடும்பம் அப்படின்னு பேசிக்கிறது, ஓகேவா? நமக்கு அதே ஒரு பெரிய அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்றும் ரொம்ப ஜாலியாலாம் வந்து கொடுக்குறது இல்லை. பட் ஸ்டில் 10,000 ரூபாய் வந்து இபி பில் வந்து கட்டுற அளவுக்கு இருக்கிற குடும்பம். ஸோ இவர்களுக்கு ஒரு வருமானம் எவ்வளோ இருக்கும், இவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் அந்த க்ரைட்டீரியாவில் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ என்னோட மாமியாருக்கு அது வந்து மகளிர் உரிமை தொகை வந்து என் மாமியாருக்கு வந்து வரல. ஓகே, புரியுது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு வரல அப்படின்னாக்கா, அது பேக்ரவுண்டை செக் பண்ணுது. நீங்கள் கொடுத்த ஃபார்ம்ஸில், நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற விஷயங்கள் வந்து பார்க்குது. அதை வச்சு வேலிடேட் பண்ணி இவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள். தகுதின்னாக்கா அப்போ எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. பார்த்தீங்களா, நல்லா கோல்டு செயின், கம்மல் நல்லா பெருசாக போட்டுக்கிட்டு, நல்லா சூப்பரான ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி இல்லை, நார்மலாகவே ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக டீசெண்டான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, நான் அட்லீஸ்ட் ஒரு 2 செயின் போட்டிருக்காங்க, கம்பல் போட்டிருக்காங்க, நல்லா மூக்குத்தி, நல்லா கை நிறைய வலியல், ஒரு ஸ்கூட்டியில் நின்றுக்கிட்டு, ஏன்னா பப்ளிக்கில் வந்து ரோட் சைடில் நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து வீடியோ எடுக்கும்போது, ஸோ இவங்களை பார்க்கறதாக்க அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லைனாக்கா ஒர்க் பண்ணுறவங்களா இல்லைனாலுமே அவங்க வீடுகளில் பார்த்தோன்னா கொஞ்சம் வசதியான ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபண்டு வந்து அவங்க கேட்குறது, அப்போ நாங்கள் தகுதியாக வாய்ந்தவர் இல்லையா அப்படின்னாக்கா, இந்த தகுதி எங்கே வருதுனாக்கா, பொருளாதார ரீதியாக நீங்கள் பின்தங்கியவரா அப்படின்றது பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களோட ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு அந்த ஃபண்டு போய் சேரணும். நீங்கள் உங்கள் கணவர் வந்து உங்கள் வீடு ரன் பண்ணுற அளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, இல்லை நீங்களே சம்பாதிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா வந்து ஒரு மெத்த வீடு இருக்குது, ஒரு நல்ல வசதி இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அந்த 1000 ரூபாய் வரலைன்னாக்கா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு நஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு 1000 ரூபாய் வருதுன்றது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மாதம் கேஸ் நம்ம வாங்குறோம்னாக்கா அதுக்கு 900 ரூபாய், சில நேரத்தில் 1000 ரூபாய் போகுது. அதுக்கே ஒரு சில பேர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சம் கடன் வாங்கிலாம் கொடுக்குற நிலைமை இன்னமும் இருக்குது. இவர்களுக்கு அது இப்போ இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் வருது வந்து அவங்க வந்து பக்கத்தில் போய் கடன் கேட்காம அவங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு கேஸ் பில் கட்டுறதுக்கு அந்த ஒரு 1000 ரூபாய் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற குடும்பங்கள் இன்னமும் இருக்குது. அவர்களோடு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், உங்களை விட பொருளாதார ரீதியில் அவங்க கம்மியாகிறாங்க, ஸோ இவர்கள் தான் தகுதியானவர்கள். இந்த கம்பேரிசன் இது எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? நீங்கள் எங்களுக்கு தகுதி இல்லையா, எங்களுக்கு ஏன் கொடுக்கல, ஓட்டு மட்டும் அப்போ நான் ஏன் போடணும் அப்படி ஏன் கேட்குறீங்க? கடந்த ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது, அப்போ வந்து அதுக்கு முந்தின இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய இலவசங்களை வந்து அறிவிக்கும் போது அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இவங்க எப்படி வந்தாங்கன்னா, இவங்களுமே இலவசங்கள்லாம் அறிவித்தாங்க. அவங்க அறிவித்த இலவசம் யாரை ஃபோக்கஸ் பண்ணினாக்கா, யங் ஜென்ரேஷன்ஸு, படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் லேப்டாப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப், உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு, அப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்குறோம், சில பேர் 12th படிக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே. இப்போ நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், நான் வந்து போய் ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டேன். அப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது எங்களுக்கு லேப்டாப் வரல, கோவம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன், என் வீட்டில் ஆல்ரெடி ஒரு லெனோவோ சிஸ்டம் இருக்குது, ஒரு பிசி இருக்குது, லெனோவோ அசம்பிள்டு கிடையாது. அன்னைக்கு டேட்டில் அதோட விலை வந்து 21,000, 2010, 21,000 லெனோவோ. மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் போய் எங்கள் அப்பா வந்து எனக்காக வாங்கி வராரு காலேஜ் சேர்ந்த ஒன்று.
ஐ மீன் 12th கிளியர் பாஸ் பண்ணதுக்கு எங்கள் அப்பா எங்கே வாங்கி தராரு. என் வீட்டில் சிஸ்டம் இருக்குது, அப்போதைக்கு இருக்க ஹை எண்ட் சிஸ்டம். ஸோ அன்றைக்கி ஒரு லேப்டாப் வந்து எனக்கு நான் எங்கள் அப்பாட்ட லேப்டாப் கேட்குறேன். ஆனால் அந்த லேப்டாப் வந்து எனக்கு அன்றைக்கி ஆடம்பரம். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி சிஸ்டம் இருக்குது, அதுலேயும் நான் எல்லாம் பண்ண முடியும். நான் வெளியே சுற்றுறதுக்கு லேப்டாப் எடுத்துன்னு போகிறேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ என் வீட்டில் கேட்குறேன், அது எனக்கு ஒரு ஆடம்பரம். ஆனால் வீட்டில் ஒரு செகண்ட் ஹேண்ட் சிஸ்டம் கூட வச்சிடலாமல் அப்பப்போ வந்து போய் நெட் சென்டரில் கூட காசு கொடுத்துட்டு ஒரு 1 hour உட்காந்து சில இன்னும் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒர்க்கை வந்து பண்ண முடியாத அளவுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட்டோட காஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அன்றைக்கி அப்படி இல்லை. அவர்களுக்கு லேப்டாப்ன்றது மிக 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 பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போது நாங்கள் ஒரு 10-15 பேர் லேப்டாப் வச்சு உட்காந்துட்டு இருப்போம். மற்றவங்களாம் வந்து எங்கள் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு வந்து லேப்டாப் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க தம்பி தங்களுக்கு லேப்டாப் கொடுக்கும்போது அந்த லேப்டாப் எடுத்து அவங்க எங்களோட வந்து ஈக்குவலாக வந்து உட்காந்து அவங்களும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம். அந்த 90s கிட்ஸ் எல்லாமே அதை பற்றி ரொம்ப இன்னும் உயர்வாக பேசுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட பர்சனல் இதில் நான் இந்த கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை நான் எப்படி வந்து ரிலேட் பண்ண ஆரம்பித்தேன்னாக்கா, எனக்கு இது தேவையா? நான் கவர்மெண்ட்டில் தான் நம்பி இருக்கிறேன்னா இந்த விஷயத்துக்கு, அதை நான் பார்க்குறேன். இல்லை, எனக்கு அது தேவையில்லை, கவர்மெண்ட் எனக்கு தரல, எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அதோடைய தேவை இருக்கிற ஒரு நபருக்கு அது பொருள் போய் சேருதா, இதுதான் நம்ம பார்க்கணும். அவர்களுக்கு அந்த பொருள் போய் சேருதா, இதில் நம்ம கீனாக இருந்துக்கணும். ஒரு சில பேருக்கு அந்த விஷயம் போய் சேரலைனாக்கா அவர்களுக்கு நீங்கள் போய் உதவி செஞ்சு, இல்லைப்பா நீ வந்து ப்ராப்பராக நீ இந்த மாதிரி வந்து நீ யூ ஹேவ் டு ரீச் அவுட் டு ஸோ பிளேஸ் ஆர் ஸோ பர்சன், இல்லை இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களை பாராட்டுறோம். எனக்கு கொடுக்கல, நான் ஓட்டு போட மாட்டேன், எனக்கு தகுதி இல்லையா, ஏன் நான் ஸ்டூடெண்ட் இல்லையா, நான் மகளிர் இல்லையா? லாஸ்ட்டாக ஒரே சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி இது லேப்டாப் விஷயம் எடுத்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி லேப்டாப் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்கனாக்கா, இன்றைக்கி 3rd year படிக்கிறவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி 12th படிச்சிருந்துருப்பான். 4th year படிக்கிறவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி 12th படிச்சிருப்பான். 2021 ஜான்வரியில் எலெக்ஷன் முன்னாடி அப்போது ஏடிஎம்கே வந்து இதை ஸ்டாப் பண்ணுது, லேப்டாப் இஷ்யூ பண்ணுற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுது. அப்போவே கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் எடப்பாடியே இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுறாரு, நீங்கள் லேப்டாப் ஏன் தரல, நாங்கள் அம்மா ஆட்சியில் கொடுத்தோம். அப்போது பிடிஆர் வந்து ஒரு பக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இது யார் ஸ்டாப் பண்ணால், எப்படி ஸ்டாப் பண்ணால், இது என்னென்னலாம் பண்ணிங்கன்றது ஏடிஎம்கே பண்ண தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி பக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதை திருப்பி இஷ்யூ பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதும் கிளியராக சொல்கிறாரு, கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றாரு. ஸோ 2021 நடக்குது, 22 கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, 25/6 லேப்டாப் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 2021 விடுபட்ட மாணவர்கள் அனைவருக்கும் அந்த லேப்டாப் போய் சேருது. நல்ல விஷயம் தானே? காலேஜில் இருக்கவங்க ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு ரங்கராஜ் பாண்டே பீகாரி ஒருத்தன் வந்து உட்காந்திங்க வந்து நொட்டி கேட்குறான்ல, இதுதான் பதில். அதுக்கு அவனுக்கு 12வது படிக்கும்போது அது கொடுக்கல, அவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான், அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா காலேஜ்லுமே வந்து ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப ஹைடெக்காலாம் வந்து யாரும் எஜுகேஷன் கொடுக்குறதில்ல, ப்ராக்டிக்கலாக ஒன்றும் கொடுக்குறதில்ல, தியரிக்கல் தான் காலேஜ்லேயும். காலேஜ் ஃபைனல் இயரில் ஒருத்தனுக்கு லேப்டாப் படிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அவனோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு, அவனோட கரியரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா எடுத்தோன்னே அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கனாக்கா தவறு அரசாங்கத்து மேலே, தவறு உங்கள் மேலே. நான் இதுக்கு முந்தைய ஆட்சியே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் கொடுத்த லேப்டாப் விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்கூட்டி விஷயங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாராட்டுறேன். மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் தரலன்னு நான் போய் கேட்க முடியுமா? என் கூட ஓடுறாங்க ஒருத்தர் ரன்னிங் ரேஸில், இல்லை என் கூட ஒருத்தன் வந்து நடந்து வரான், எங்கேயோ போகிறோம் 10 பேர் போகிறோம், அதில் என் கூட ஒருத்தன் நடந்து வரான், அதில் அவனுக்கு ஒருத்தங்க வந்து கால் நொண்டி 1.5 கால், அவனுக்கு எங்களுடைய அந்த 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 குரூப்போட ஒரு ஹெட்டோ ஒரு மேனேஜரோ யாரும் என்ன பண்ணுறாங்க, தம்பி உன்னால் நடக்க முடியாது, வீல் சேர் இங்கே போக முடியாது, இதாப்பா நீ வந்து
இந்த ஆர்டிஃபிஷியல் கால் வந்து மாட்டிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்கனாக்கா, நான் அவங்ககிட்ட போயிட்டு சண்டைக்கு போய் நின்னா, நீ அவனுக்கு மட்டும் ஏன் ஃபேவர் பண்ணுற, எனக்கும் நீ ஒரு ஆர்டிஃபிஷியல் கால் கொடுன்னு கேட்டேன்னாக்கா, எனக்கு ஆல்ரெடி 2 கால் நல்லா இருக்குது. அவங்ககிட்ட போய் நான் ஆர்டிஃபிஷியல் கால் கேட்டேன்னாக்கா நான் எந்த மாதிரியான ஒரு மனுஷன்? ஸோ வென் யூ கம்பேர் தட் எனக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்றது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு உதாரணத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்கிற ஒரு சப்போர்ட் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் இருக்கிற மனிதர்கள் தான் நீங்கள்.